நினைச்சிட்டேன். சார் அவன் நம்ம எல்லாரையும் ஏமாத்திருக்கான் சார். அப்படியா மேடம்? அவனை நான் அடிச்சது என்னமோ உண்மைதான். ஆனா கை காலெல்லாம் உடைஞ்சதுன்னு சொன்னது எனக்கே டவுட் தான் மேம். இல்ல நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்க, ஆனா நான் தான் சரியா கேட்கல. நான் தான் தப்பா நினைச்சிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. வெரி வெரி சாரி சார். மேடம் விடுங்க மேடம். மனுஷங்கன்னா தப்பு பண்றது இயல்பு தானே. இப்ப நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களே, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் மேடம். மேடம் தியா பாப்பா பக்கத்துல இருக்காங்களா? சார் ஒரு நிமிஷம் தரேன். இந்த தியா பேசு. ஹலோ அங்கிள். ஹலோ தியா பாப்பா. அம்மா உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்களா? நான் தான் ஃபோன் பண்ண சொன்னேன். அப்படியா? ரொம்ப தேங்க்ஸ் பாப்பா. அடிக்கடி அங்கிளுக்கு இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணணும், ஓகேவா? சரி, டைம் ஆச்சு, நீங்க தூங்கணும் இல்லையா? குட் நைட் பாப்பா. குட் நைட் அங்கிள். அம்மா கிட்ட போன் கொடுங்க. குடு சார். தேங்க்யூ சோ மச் சார். எதுக்கு மேடம் தேங்க்ஸ் எல்லாம்? இல்ல நான் சாரி சொன்னதும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, அதுக்குதான். அஞ்சலி கல்யாணத்துக்காக வாங்கின கடனை திருப்பி கொடுக்க வேண்டாமா? ரகு பையனுக்கு வேற மொட்டை அடிச்சு காது குத்தணும்னு சொல்லியிருக்கான். அதுக்கும் நாம ஏதாவது செய்யணும் இல்லங்க. என்னங்க, நாம ஆசைப்பட்ட மாதிரி அந்த பெரிய வீடெல்லாம் நமக்கு வேண்டவே வேண்டாங்க. நமக்கு ஒரு சின்ன வீடு போதும். சின்ன வீடு கட்டி அதுல வாசல்ல சிவராமன் லக்ஷ்மி இல்லம்னு எழுதணும். அது மட்டும் நடந்துருச்சுன்னா எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்குங்க. அதுக்கப்புறம் உங்க ரிட்டையர்மெண்ட் பணத்தை வச்சு நாம வாழ்ந்துக்கலாம். அது போதும், எனக்கு அது போதும். இதத்தான் நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். என் மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்க. இன்னும் கொஞ்ச நாள்ல என் வேலை போக போகுது. நான் ரிட்டையர் ஆக போறேன். இதை நான் உங்ககிட்ட எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? உங்க அண்ணங்கிட்ட நீ விட்ட சவால் படி ஒரு புது வீடை கட்டணும், அதுல உன் பேரை எழுதணும்னு எனக்கு ஆசை இருக்காதா? ஆனா என்ன பண்ணுவேன்? இதை எப்படி உனக்கு சொல்ல போறேன் நாடு? ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. ஒரு நிமிஷம் லைன்ல இருங்கண்ணா. ஏண்டா போன் பேசினுக்கிறேன், அறிவில்ல? டிஸ்டர்ப் பண்ற நீ என் போனை கட் பண்ண சொல்றியா? ஏய் எவ்வளவு கனவுடா, எவ்வளவு திமிருடா யானிட்டே வந்து போனை கட் பண்ண சொல்லுவா? தம்பி அடிக்காதப்பா, அடிக்காதப்பா, பாவம்பா, அடிக்காதப்பா, இருப்பா. மணி அடிக்கிறான். என்ன சத்தம் அங்க? அதுவா, பக்கத்துல ஏதோ சண்டை. என்கிட்டயே வாலாட்டியா? ஏய் என்னடா சண்டை? யாருக்கிட்ட? அது நமக்கு தேவை இல்லம்மா, நாம நம்ம வேலைய பாப்போம். ஏய் இனிமே உன்னை இந்த கோயில் பக்கமே பார்க்க கூடாது. ஏங்க, நான் எக்ஸாம் முடிச்சுட்டு வர வரைக்கும் நீங்க எங்க வெயிட் பண்ண வேண்டாம். நீங்க ஆபீஸ்க்கு கிளம்புங்க. நான் ஒரு ஆட்டோ புக் பண்ணி வந்துடுறேன். உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போறதை விட எனக்கு ஆஃபீஸ் ஒன்றும் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை. அது இல்லைங்க, ஆபீஸ்ல உங்களுக்காக எல்லாரும் வெயிட் பண்ணுவாங்கல்ல. எல்லா மீட்டிங்ஸையும் நான் கார்ல உட்காந்தே பாத்துக்கிறேன். நீ கூலா எக்ஸாம் எழுதிட்டு வா. சொன்னா கேட்க மாட்டீங்க. சரி, பை. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. பை. ஹாய் டி. ஹாய் ஹாய். எக்ஸாம்க்கு டைம் ஆயிடுச்சு, வா போலாம். போலாமா? வா. ஹே அஞ்சலி, எப்படி இருக்க? ஆமா, உன் ஃப்ரெண்ட் எங்க அஞ்சலி? யாரு? கவினை கேக்குறியா? ஆமா. அதை ஏன் கேக்குற? போன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறான், மெசேஜ் பண்ணாலும் ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறான். எங்க இருக்கான், என்ன பண்றான்னு எதுவுமே தெரியல. நேத்து கூட அவன் எக்ஸாமுக்கு வரவே இல்லை தெரியுமாடா? அப்படியா?
எங்களாலயும் அவனை ரீச் பண்ண முடியல அஞ்சலி. சரி அதை விட உன் மேரேஜ் லைஃப் எப்படி போயிட்டு இருக்கு? ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. பார்த்தாலே தெரியுது அஞ்சலி. ஓகே, எனக்கு எக்ஸாம் டைம் ஆயிடுச்சு. ஆல் தி பெஸ்ட். நல்லா எழுது என்ன? Thank you. ஓகே அஞ்சலி. பை. ஓகே அஞ்சலி, பாய். முருகா வா போலாம். எந்திரி வா. ஆளு பார்க்க மலை மாடு மாதிரி இருக்கல்ல, வாய் தானே பேச வராது, கை கால் நல்லா தானே இருக்கு. ஒன்னு ஒருத்தன் அடிச்சிருக்கான், அவன் கிட்ட அடி வாங்கிட்டு அமைதியா நின்னியா? போற வரவங்கள உன்னை அடிக்கிறதுக்கு தான் உன் அம்மா உன்னை வளர்த்து விட்டாங்களா? திருப்பி அடிக்க மாட்ட? ஒரு எறும்ப நம்ம அடிச்சா அது திருப்பி கடிக்கும். அதான் எல்லா உயிரோட குணம். பெரிய இவரு யார் அடிச்சாலும் வாங்கிட்டு வருவாரு. இங்க பாரு, இப்படி போற வரவெல்லாம் உன்னை போட்டு அடிச்சிருக்கான், நீயும் அத வாங்கிட்டு அழுதுட்டு உட்கார்ந்துருக்கியா? உனக்கு வெக்கமா இல்ல? எங்க அவ? யார் அவ? எங்க?